Good morning students. இன்றைக்கி வந்து 11th மேத்தமெட்டிக்ஸ் ரெஃபரன்ஸ் கோர்ஸ் 13th யூனிட் மென்சுரேஷனில் வந்து பார்க்க போகிறோம். மென்சுரேஷனில் நமக்கு வந்து என்னென்ன இருக்குது ஃபார்முலாஸ், சிலிண்டர் அண்ட் கோன் அண்ட் ஸ்பியர். ஸோ இதனுடைய ஃபார்முலாஸ் வந்து CSA, TSA அண்ட் வேல்யூ. ஸோ சிஎஸ்ஏனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டிஎஸ்ஏனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வேல்யூம் அண்ட் வாட் இஸ் சிலிண்டர். இது வந்து டேபிளர் ஃபார்மை நம்ம வந்து படிச்சிட்டோம்னா ஈஸியாக வச்சுக்கலாம். கவனிங்க, வாட் இஸ் சிலிண்டருக்கான ஃபார்முலா இது வந்து 2πRH. ஸோ சிலிண்டரோட பேஸ் வந்து சர்க்குலாக இருக்கிறதுனால அதனுடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா 2πr. இப்போ இதனுடைய ஹைட் வந்து h. அப்போ 2πr இன்ட்டு h. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πr இன்ட்டு h ப்ளஸ் ஆர். வேல்யூம் வந்து πr²h. ஸோ இந்த 3 ஃபார்முலா ஏன் வச்சுக்கணும். அடுத்து வந்து கோன் வந்து πrl. அடுத்து இங்கே வந்து πr இன்ட்டு L ப்ளஸ் ஆர். இது வந்து 1/3 πr²h. ஸ்பியர் வந்து 4πr². ஸ்பியரை வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லலாம், அது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டு ஒன்று தான். அடுத்தது இது வேல்யூம் வந்து 4/3 πr³. இப்போ வந்து செமிஸ்பியர்னு இருக்குது. செமிஸ்பியர்னால் ஸ்பியரில் எக்ஸாக்டாக ஈக்குவல் ஆஃப் செமிஸ்பியரோட ஃபார்முலா வந்து 2πr². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 3πr². இது வந்து 2/3 πr³. ஓகே, இப்போ சம்ஸில் இருக்குது கவனிங்க. ஃபஸ்ட்டு சம் வந்து சிலிண்டரில் வந்து பார்க்க போகிறோம். சிலிண்டரில் ஃபைண்ட் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா வலைப்பரப்பு, இன்னும் புறப்பரப்புன்னு சொல்லலாம். இது வந்து மொத்த புறப்பரப்பு, இது வந்து கன அளவு. ஓகே, சிலிண்டர் தமிழில் வந்து என்னதுங்க, உருளை. இது வந்து கோளம், இது வந்து கூம்பு. இதில் எல்லுன்னு ஒரு லெட்டர் இருக்குது. எல்லுடைய ரிலேட்டட் வந்து L² = H² + R². L is a slant height. ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன். வந்து கோன் ட்ரா பண்ணுங்க. கோனில் இதுதான், இது வந்து R, இது வந்து H, இது வந்து L. சாய் உயரம். இப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABC. ABC is a right angle triangle in which the L is hypotenuse and H and R remaining two sides. Therefore, L² = H² + R². ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் சம்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபைண்ட் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வேல்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் whose height is 14 cm and radius is 7 cm. சிலிண்டருக்கான what is 2πRH? 2 × 22/7. R வந்து 7, H வந்து 14. இப்போ 7 கேன்சல் ஆயிரும். அப்போ 44 × 14. 44 × 14 எவ்வளோ? 4 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். யூனிட் வந்து என்ன பண்ணணும், சென்டிமீட்டர். ஏரியா அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த ஃபார்முலா பாருங்கள், 2πr H + R. டிஎஸ்ஏனுடைய ஃபார்முலா இது வந்து சிஎஸ்சி. அதாவது வந்து வலைப்பரப்பு, இது வந்து மொத்த புறப்பரப்பு. 2πr H + R. ஸோ 2 × 22/7 R வேல்யூ வந்து 7,
h வந்து 14 + 7 7 7 கேன்சல் பண்ணுங்கள். இப்போ 44 இன்ட்டு 14 + 7 என்னது 21. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வருது 4 8. அப்போ 924 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வந்து சிலிண்டருடைய டிஎஸ்சிக்கான ஆன்சர். அடுத்து வேல்யூம் வந்து 1/3. சரி, வேல்யூம் வந்து πr²h. வேல்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் πr²h. சர்க்கிளோட ஏரியா வந்து πr². டேக் ப்ராடக்ட் ஆஃப் h. திஸ் இஸ் த வேல்யூ. இப்போ பை வந்து 22/7. r வந்து என்னது r². நீங்கள் எத்தனை டைம் பண்ணணும் 2 டைம்ஸ். 7 × 7 இன்ட்டு ஹைட் வந்து 14. 7 7 கேன்சல் பண்ணுங்கள். அடுத்து 12 × 14 7 × 22 154 × 14 154 × 14. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ 2156 சென்டிமீட்டர் க்யூப் பண்ணணும். வேல்யூம்னு என்ன பண்ணணும் க்யூப். அடுத்தது கோனுக்கான ஃபார்முலா. ஸோ அடுத்தது பாருங்கள், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை கோன் வந்து கேட்டிருக்காங்க. ஆர் வந்து 5 சென்டிமீட்டர், ஸ்லாண்ட் ஹைட்டே கொடுத்தாச்சு. ஸ்லாண்ட் ஹைட் 13 சென்டிமீட்டர். சிஏசி ஆஃப் த கோன் இஸ் πrl. π × r × l வந்து 13. அப்போது 65 π சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து டிஎஸ்ஏக்கு வந்து πr × l + r. ஸோ பை ஆர் வந்து 5, l + rனா 5 + 13 18. இப்போ 518 எவ்வளோ 90 π சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து டிஎஸ்சி ஆஃப் த கோன். அடுத்து வேல்யூம் ஆஃப் த கோன் பாருங்கள். வேல்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா என்ன 1/3 πr²h. 1/3 πr²h. அப்போ 1/3 π. ஆரோட வேல்யூ வந்து 5 × 5. h வந்து தெரியாது. இப்போ h² = l² - r². அந்த ஃபார்முலா இருந்து வருது. இப்போ l²ங்கிறது 13² - r² வந்து 5². அப்போ 169 - 25 ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 144. அப்போ h வந்து 12. இப்போ 12 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 12 கேன்சல் பண்ணால் 4 வருது. 5 × 5 25. 425 100 π சென்டிமீட்டர் க்யூப். ஸோ வேல்யூம் அப்படின்னா க்யூப் யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்லாண்ட் ஹைட்டுக்கு இந்த ஃபார்முலாவை ஏதாவது 2 அன்னோன் இருந்ததுன்னா தேர்டை வந்து கண்டுபிடிக்கலாம். 2 நோன்ஸ் இருந்ததுன்னா இப்போ எல்லு வந்து ஆறுன்னு தெரியுது, அதனால் ஹெச்சுக்கு இது யூஸ் பண்ணுங்கள். ஓகே, திஸ் இஸ் சிஎஸ்சி ஆஃப் த கோன். அதாவது கூம்பினுடைய வளைவரப்பு, கூம்பினுடைய மொத்த புறப்பரப்பு, கூம்பினுடைய கன அளவு. அடுத்தது ஸ்பேர் பாருங்கள். ஸ்பேருக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? ஸ்பேருக்கு வந்து 4πr², 4/3 πr³. இதில் ஒரு சம் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் சம் பார்த்திங்கன்னா ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். வாட் இஸ் த சிஏசி ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர்? 4πr². 4π r × r 36. 4 × 36 π. 24 144 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வந்து சிஏசி ஆஃப் த ஸ்பியர். அதாவது கூம்பினுடைய கோளத்தினுடைய வளைவரப்பு. அடுத்து கோளத்தினுடைய கன அளவு பாருங்கள். வேல்யூம் ஆஃப் த ஸ்பியர் 4/3 πr³. 4/3 பை r³ 6 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வருது. அப்போ 4 × 36 144. 144 × 2 π. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 8 2. ஸோ 288 π சென்டிமீட்டர் க்யூப். இதுதான் வந்து வேல்யூம் ஆஃப் த ஸ்பியர். இப்போ செமிஸ்பியருக்கு ஃபார்முலா அதே தான்.
கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 2πr², 3πr²க்கு 3πr², வேல்யூமுக்கு வந்து 2πr, 2/3πr³ யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஸ்பியர் தெரிஞ்சுன்னா செமிஸ்பியர் ஈஸி. இதில் அசஸ்மெண்ட்டில் கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் அண்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். சிஎஸ்சி ஆஃப் ஸ்பியர் வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4πr². சிஎஸ்சி ஆஃப் த ஹெமிஸ்பியர் 2πr². இதனுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:1. அப்போ 2:1 தான் வந்து ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு. இது வந்து ஸ்பியர், இது வந்து ஹெமிஸ்பியர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து கொடுத்துருக்கு. ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர், டயாமீட்டர் வந்து 16. அப்படின்னா சிஎஸ்சி ஆஃப் த கோன், வாட் இஸ் சிஎஸ்சி ஆஃப் த கோன்? πr/l. இப்போ பை ஆர் வந்து 8, எல் வந்து தெரியாது. அப்போ எல்லுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். L² = h² + r², 15² + 8². ஸோ 225 + 64, இப்போ 289. திஸ் இஸ் L = 17. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 136 cm² வருது. இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கார்டன் ரோலர் ஹூஸ் லென்த் இஸ், லென்த்துங்கிறது ஹைட்டு தாங்க, 3 சென்டிமீட்டர், ரேடியஸ் இஸ் 1.4 சென்டிமீட்டர். சார் மீட்டர், இது வந்து சென்டிமீட்டரில் கொடுக்கல, மீட்டரில் கொடுத்துக்கிறாங்க. ஹைட் இஸ் 3 மீட்டர் and R is 1.4 meter. What is the CSE of the roller? Roller is what form? The cylinder form. So CSE ஓட ஃபார்முலா வந்து 2πrh. அப்போ 2 × π × R வேல்யூ வந்து 1.4, ஹைட் வந்து 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 × 1.4π. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 8.4 சென்டிமீட்டர் மீட்டர் ஸ்கொயர், 8.4 மீட்டர் ஸ்கொயர். நீங்கள் பை வேல்யூவை 22/7 யூஸ் பண்ணி போடலாம், இல்லை பை அப்படியே கூட வச்சுக்கலாம். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் ஹூஸ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 154. இப்போ ஸ்பியரோட ஃபார்முலா வந்து 4πr² வந்து 154. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 154 × 1/4 × 7/22. 22/7 வந்து அந்த சைடு போச்சுன்னா எதை மாறும்? 7/22. இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். இது வந்து 7 டைம்ஸ் வருது. அப்போ R = 7 × 7னா ஒரு டைம் எழுதலாம். 2² 4 தானே. இப்போ R வந்து 7/2. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டயாமீட்டர். அப்போ டயாமீட்டர்னா 12 மல்டி பண்ணுங்கள். அப்போ 7 மீட்டர் தான் ஆன்சர். டயாமீட்டர் வந்து 7 மீட்டர். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து எவ்ரி செக்ஷன் ஆஃப் எ ஸ்பியர் பை எ பிளேன் இஸ் எ, ஸ்பியரை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணும்போது எனக்கு என்ன ஷேப் கிடைக்கும்னா சர்க்கிள் தான் கிடைக்கும். ஸோ ஃபிஃப்த்து செம்னுடைய ஆன்சர் சர்க்கிள். ஸ்பியரை நம்ம கட் பண்ணும்போது, பிளேனால் கட் பண்ணும்போது அந்த அந்த செக்ஷன் வந்து எதாக கிடைக்கும்? நம்ம ஷேப், சர்க்கிள் இஸ் த ஷேப். ஓகே. ஸோ இது அசஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஆன்சர் வந்து 2:1, செகண்ட் வந்து 136π, அடுத்த தேர்ட் வந்து 8.4π m², ஃபோர்த் வந்து 7 மீட்டர், ஃபிஃப்த்துக்கு ஆன்சர் சர்க்கிள். இதில் வந்து எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் நீங்கள். ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் மறுபடியும் படிங்க, டயக்ராம்லாம் பார்த்துங்க, டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.